சரி, இப்போ நீங்க சொன்ன அந்த ஃபைல் எடிட்டர் தான் பார்க்க போறோம். அதுல VI சொன்னீங்களா நீங்க? VI, VIM, Gedit, Nano இப்படி நிறைய எடிட்டர்ஸ் இருக்கு. இந்த Gedit பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்ல மட்டும் தான் ஒர்க் ஆகும். இந்த VI அண்ட் Vim பாத்தீங்கன்னா உங்களுக்கு போத் GUI-லயும் ஒர்க் ஆகும், CLI-லயும் ஒர்க் ஆகும். ஓகே சார். VI யோட அப்டேட்டட் வெர்ஷன் தான் நமக்கு Vim எடிட்டர். ஓகே சார். ஓகே, சோ அப்ப நம்ம டைரக்டா Vim எடிட்டரே பாத்துறலாம். ஓகே சார். யூஸ் பண்ணிருக்கீங்களா இது ஆல்ரெடி? Vim நான் யூஸ் பண்ண மாட்டேன் சார். VI தான் அதிகமா VI தான் யூஸ் பண்ணீங்க. ஓகே ஓகே. VI யோட கொஞ்சம் கலர் ஃபீச்சர்ஸ், ஷார்ட்கட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அதுல இருக்கும். அவ்வளவுதான். Vimல ஓகே. இதுல வந்து உங்களுக்கு 3 மோட்ஸ் இருக்கும். என்னென்ன மோட்ஸ் இருக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஒன் இன்சர்ட் மோட். ஆமா, இன்சர்ட். ஓகே, இன்சர்ட் மோடுக்கு எப்படி போவீங்க? அதான் அது VI ஃபைல் நேம் அப்புறம் I இன்சர்ட் ஐ பிரஸ் பண்ணா இன்சர்ட் மோட். பிரஸ் பண்ணி போயிடும். ஐ பிரஸ் பண்ணா இன்சர்ட் மோட். அடுத்து இருக்குது கமாண்ட் மோட். கமாண்ட் மோட் போறதுக்கு என்ன பண்ணுவீங்க? எஸ்கேப் அமுக்குனீங்கன்னா அது கமாண்ட் மோட். WQQ எக்ஸ்க்ளமேட்டரி அதெல்லாம் வேற. ஓகே, அடுத்து இருக்குது கோலன் மோட். ஓகே, கோலன் மோடுக்கு தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இன்சர்ட்ல இருந்தோம் அப்படின்னா இன்சர்ட்ல இருந்து வெளியே வர்றதுக்கு எஸ்கேப். ஓகே, ஆமா, பிளஸ் கோலன். இன்சர்ட் எஸ்கேப் அமுக்குனதுக்கு அப்புறம் நீங்க கோலன் பண்ணுங்க. எஸ்கேப் காட்டுது. இதுக்குள்ள தான் நீங்க சொன்ன அந்த சேவ் அண்ட் குவிட் அதெல்லாம் இந்த கோலன் மோடுக்குள்ள தான் வரும். அப்போ இன்சர்ட் மோட்ல இன்சர்ட் ஆபரேஷன்ஸ் எல்லாம் பண்ணுவோம். கோலன் மோட்ல இந்த சேவ் அண்ட் குவிட். ஓகே, கோலன் மோட்ல என்னென்ன பண்ணுவோம் நம்ம? கோலன் WQ எக்ஸ்க்ளமேட்டரி. ஓகே, இந்த WQ எக்ஸ்க்ளமேட்டரின்றது என்ன? W எக்ஸ்க்ளமேட்டரின்றது ரைட் அண்ட் குவிட். WQன்றது ரைட் அண்ட் குவிட். ஓகே, இந்த Wன்றது ரைட் ஒன்லி. என்ன பண்ணாது? டோன்ட் குவிட் பண்ணாது. ஓகே, இது என்ன பண்ணும்? அப்படியே அன்சேவ் பண்ணிரும். சேவ் ஆகாது, குவிட் ஆயிடும். வித்தவுட் சேவிங். எனக்கு இத சேவ் பண்ணாம வெளிய வரும். ஓகேவா? இந்த எக்ஸ்க்ளமேட்டரின்றது என்னது? அது எக்ஸ்க்ளமேட்டரி அப்படின்றது ஃபோர்ஸ்ஃபுல்லி. ஓகே, சில கண்டிஷன்ல நீங்க வந்து ஒரு ஃபைலுக்குள்ள போறதுக்கு பெர்மிஷனே இருக்காது, பட் போயிருப்பீங்க. சோ நீங்க வெறும் கோலன் Q மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு குவிட் பண்றதுக்கு பெர்மிஷனே இல்லைன்னு சொல்லும். சோ அப்ப அந்த எக்ஸ்க்ளமேட்டரி ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களால வெளிய வந்துரும். ஓகேவா? ஓகே. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Vim ABC இப்படி கொடுத்தோம்னா என்ன ஆகும்? என்கிட்ட ஏபிசின்னு ஒரு ஃபைலே இல்ல, என்ன ஆகும்? அப்ப என்ன ஆகும் இந்த கமெண்ட் கொடுத்தா? ஆக்சுவலா கிரியேட் ஆகும் சார். ஒன்னு இந்த ஃபைலை கிரியேட் பண்ணும், இல்ல அப்படி ஒரு ஃபைல் ஆல்ரெடி இருந்துச்சுன்னா ஓபன். ஓகே, விஐக்கும் அப்படிதானே? எனக்கு சரியா ஞாபகம். ஓகே, ஓகே, இப்போ இங்க நம்ம பாத்துருவோமா? Vim space ABC என்ன வருது கீழே? உங்களுக்கு இந்த இடத்துல கீழே ABC நியூ ஃபைல்ல காட்டுதா? ஆமா. ஓகே, கீழே இங்க 0,0-1ன்னு காட்டுதா? ஆமா சார். ஓகே, அப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? ஓகே, இங்க கீழே என்ன காட்டுச்சு? ABC நியூன்னு காமிச்சிருச்சு. அப்ப இது நியூ ஃபைல். இங்க லாஸ்ட்ல 0,0-1 இருக்கு. இந்த 0 எதை டினோட் பண்ணுதுன்னா நீங்க கரண்டா எந்த லைன்ல இருக்கீங்க. ஓகேவா? லைன் நம்பர். ஓகே, இந்த ரெண்டு இடம் இந்த 0-1 எதை டினோட் பண்ணுதுன்னா
நீங்க எந்த லைன்ல எந்த பொசிஷன்ல இருக்கீங்க, ஓகே நீங்க எந்த பொசிஷன்ல இருக்கீங்க. இங்க பாத்தீங்களா உங்களுக்கு வந்து 0th லைன்ல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கீங்க. ஓகே இப்போ ஏதோ டெக்ஸ்ட் ஆட் பண்ணனும்னா இந்த மோட்ல போறோம். இன்சர்ட் ஐ கொடுங்க. இன்சர்ட் மோட். கீழ இன்சர்ட்னு மாதிரி இருந்துச்சா, அப்ப இன்சர்ட் மோடு. உள்ள போய் உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட்லாம் வேணுமோ அந்த டெக்ஸ்ட்லாம் ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ஆட் பண்ணியாச்சு. இப்போ சேவ் பண்ணிட்டு குவிட் பண்ணனும்னா எந்த மோடுக்கு போணும்? கமாண்ட் மோட். சேவ் அண்ட் குவிட்க்கு கோலன் மோட். கோலன் மோட். ஓகே ஓகே. கோலன் மோட் போறதுக்கு ஃபர்ஸ்ட் எஸ்கேப் தென் கோலன். ஓகே, ஏன் எஸ்கேப் அமுக்கணும்னா இப்போ நீங்க எஸ்கேப் அமுக்காம கோலன் அமுக்குனா என்ன ஆகுது? உள்ள கோலன் டைப் ஆகுதா? ஆமா, ஏன்னா இன்சர்ட்ல இருக்கும் அதனால. சோ இன்சர்ட்ல இருந்து வெளியே வர்றதுக்கு எஸ்கேப். ஓகே, அதுக்கப்புறம் கோலன். சோ சேவ் அண்ட் குவிட் பண்றதுக்கு WQ எக்ஸ்கிளமேட்டரி. ஓகேவா? ஓகே சார். ஓகே, இப்போ நீங்க எந்த மோட்ல இருக்கீங்க அப்படின்றத ரொம்ப ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம். உங்களுக்கு வந்து 3 சான்சஸ், 3 இது இருக்கு. ஒன்னு கீழ இன்சர்ட் அப்படின்னு போட்டோம்னா நீங்க எந்த மோட்ல இருக்கீங்க? இன்சர்ட் மோட்ல இருக்கீங்க. ஓகே, கீழ இப்படி கோலன்னு போட்டிருந்தா எந்த மோட்ல இருக்கீங்க? கமாண்ட் மோட். கோலன் மோட். ஓகே, கோலன். கீழ கோலன் போட்டிருந்தா கோலன் மோட், இங்க இன்சர்ட் போட்டிருந்தா இன்சர்ட் மோட். மத்தபடி வேற எந்த இது இருந்தாலும் அது என்ன மோட் தான்? கமாண்ட். ஓகே, கமாண்ட் மோட். இந்த இடத்துல இன்சர்ட்டும் இருக்க கூடாது, கோலனும் இருக்க கூடாது. இது ரெண்டுமே இல்ல அப்படின்னா நம்ம எந்த மோட்ல இருக்கோம்? கமாண்ட் மோட்ல இருக்கோம். ஓகேவா? இப்போ நான் திருப்பி இந்த ஃபைலுக்குள்ள போறேன். கீழ என்ன போட்டிருக்கு? இன்சர்ட்டும் போடல, கோலனும் போடல. அப்ப இப்போ நான் எந்த மோட்ல இருக்கேன்? கமாண்ட் மோட். கமாண்ட் மோட்ல. ஓகே, இங்க பாருங்களேன். இப்போ இங்க என்ன போட்டிருக்கு? 3L அப்படின்னு போட்டிருக்கா. அப்ப மொத்தம் இந்த ஃபைல்ல எத்தனை லைன்ஸ் இருக்கு? 3 லைன்ஸ். 3 லைன்ஸ் இருக்குன்றத டினோட் பண்ணுது. ஓகேவா? ஓகே, இப்போ நான் இன்சர்ட் மோட்ல போயிட்டேன். சம் சேஞ்சஸ் பண்றேன். ஓகே, ஏதோ சேஞ்சஸ் பண்றேன். பை மிஸ்டேக் அதை பண்ணிட்டேன். எனக்கு இதை சேவ் பண்ண கூடாது அப்படின்னா எஸ்கேப் Q எக்ஸ்கிளமேட்டரி. எஸ்கேப் கோலன் Q எக்ஸ்கிளமேட்டரி. அதாவது எனக்கு இதை சேவ் பண்ண வேண்டாம். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். அதாவது வித்தவுட் சேவ் பண்ணிட்டு நான் வெளியே வந்துட்டேன். புரியுதா? ஓகே சார். இந்த 3 மோடு புரியுதா? புரியுது சார். ஓகே, இப்போ ஓகே, இப்போ நான் வந்து ஒரு ஃபைல்ல இருக்க டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி பிரவீன்ற ஃபைலா நான் காப்பி எடுத்துட்டேன். இப்போ அந்த பிரவீன்ற ஃபைலுக்குள்ள போறேன். சரிங்களா? இப்போ இந்த பிரவீன்ற ஃபைல்ல எத்தனை லைன்ஸ் இருக்கு? மொத்தம் எத்தனை லைன்ஸ் இருக்கு? கீழ 41 லைன்ஸ் இருக்கு. நம்ம எத்தனாவது லைன்ல இருக்கோம்? ஃபர்ஸ்ட் லைன்ல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கோம். ஓகே, ஆமா சார். இப்போ நம்ம எத்தனாவது லைன்ல இருக்கோம்? 24th லைன். கீழ பார்த்து சொல்லுங்க. நம்ம எத்தனாவது லைன்ல இருக்கோம்? 24th லைன்ல இருக்கோம். சரிங்களா? இப்போ நம்ம ஒன் பை ஒன் ஷார்ட்கட்ஸ் பார்க்க போறோம். நம்ம நிறைய லைன்ஸ் ஆட் பண்றது, இந்த மொத்த கான்ஃபிகரேஷன் ஃபைலை கிரியேட் பண்றது, இப்படிலாம் நம்ம இப்போ பண்ண போறது இல்லை. ஒரு அட்மினா நம்ம வந்து ஆல்ரெடி இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல் இருக்கும். எக்ஸ்ட்ரா லைன்ஸ் 1-2 ஆட் பண்ணுவோம். இல்ல ஏதோ ஒரு லைன்ல எரர் இருக்கும், அந்த லைனை போய் சேஞ்ச் பண்ணுவோம். இல்ல ஏதோ ஒரு டெக்ஸ்ட்ல எரர் இருக்கும், அதை போய் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒர்க் தான் நம்ம பண்ண போறோம். இல்ல காப்பி பேஸ்ட் பண்ண போறோம். ஸோ இதை ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இப்போ இந்த ஃபைல்ல லாஸ்ட் லைனுக்கு போகணும் அப்படின்னா Shift G இந்த ஃபைலோட லாஸ்ட் லைனுக்கு போறோம். ஓகேவா? இதெல்லாமே வந்து இன்சர்ட் அமுத்துனதுக்கு அப்புறம் பண்ணுமா? எல்லாம் இல்ல, நான் உங்களுக்கு இங்க எழுதி போடுறேன். ஷார்ட்கட்ஸ். இப்போ எஸ்கேப் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் G. இந்த எஸ்கேப் எதை டினோட் பண்ணுது? கமாண்ட் மோட். கமாண்ட் மோட். அதாவது இன்சர்ட்ல இருந்து வெளியே வந்துரு அப்படின்னு டினோட் பண்ணுது. ஓகேவா? அப்ப இது என்ன பண்ணுவது? கோ டு லாஸ்ட் லைன். ஓகேவா? ஓகே சார். எஸ்கேப் பிளஸ் G பிளஸ் G. கோ டு ஃபர்ஸ்ட் லைன். ஓகேவா?
ஓகே சார். எஸ்கேப் பிளஸ் கோலன் 20. இப்போ கோலன் மோடுக்கு போயிட்டோம். கோ டு 20th லைன். ஓகேவா? ஓகேங்க சார். தென் இப்போ 20th லைனுக்கு வந்தாச்சு. இப்போ இந்த 3.5 காமிச்சிடுறேன். இப்போ லாஸ்ட் லைனுக்கு வரது ஷிஃப்ட் ஜி ஆல்ரெடி வந்தாச்சு. ஜி பிரஸ் பண்ணா எந்த லைனுக்கு போகும்? ஃபர்ஸ்ட் லைனுக்கு போகுது. கோலன் 20 எத்தனாவது லைனுக்கு போகுது? 20th லைன். ஓகே, இப்போ இந்த லைனோட ஸ்டார்டிங் என்ன போட்டிருக்கு? சி காக்பிட் அப்படின்னு போட்டிருக்கா. ஓகே, இப்போ நான் இந்த லைனை காப்பி பண்ணிக்கிறேன். ஒய் இந்த லைனை காப்பி பண்ணி 2 டைம்ஸ் ஒய் பிரஸ் பண்ணணும். 2 தடவை ஒய்யை பிரஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே ஓகே, இப்போ நான் அப்படியே இங்க மேல மெயில்னு ஒரு லைன் இருக்கா, அந்த லைனுக்கு வந்துட்டேன். ஓகே, இப்போ நான் பி பிரஸ் பண்றேன். பேஸ்ட் மெயிலுக்கு கீழே பேஸ்ட், அதாவது நம்ம இருக்க லைனுக்கு கீழே பேஸ்ட் பண்ணுறோம். ஓகே, அப்ப என்ன பண்ணிருக்கோம்? எஸ்கேப் பிளஸ் ஒய் பிளஸ் ஒய் பிளஸ் ஒய் காப்பி சிங்கிள் லைன். எனக்கு ஒரே ஒரு லைன் ஒய் 2 தடவை பிரஸ் பண்ணணுமா இல்ல எப்படி? ஆமா ஒய்யை 2 தடவை பிரஸ் பண்ணணும். ஒய் 2 டைம்ஸ். ஓகே சார். ஒய்யை 2 தடவை, ஒய்ன்ற கீயை 2 தடவை பிரஸ் பண்ணணும். ஓகே, நீங்க இத பிரஸ் பண்றப்ப எந்த லைன் நம்பர்ல இருக்கீங்களோ அந்த லைனை காப்பி பண்ணுங்க. ஓகே சார். அடுத்து எந்த லைனுக்கு போணுமோ அந்த லைனுக்கு போயிட்டு எஸ்கேப் பிளஸ் பி என்ன பண்ணும்? பேஸ்ட். இந்த இடத்துல ஏன் ஒவ்வொரு தடவையும் நான் எஸ்கேப் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா, நாளை பின்ன உங்களுக்கு ஏதோ ஒரு ஷார்ட்கட் தேவைன்னா நீங்க வந்து அந்த ஷார்ட்கட்டை மட்டும் தான் பாப்பீங்க. ஓகேவா? ஸோ அப்போ நீங்க இன்சர்ட் மோட்ல இருப்பீங்களா, எஸ்கேப்ல இருப்பீங்களா, கோலன்ல இருப்பீங்களா தெரியாது நமக்கு. ஸோ சேஃபர் சைட்ல எஸ்கேப் கொடுத்துட்டா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா கமாண்ட் மோடுக்கு வந்துடும். அதுக்காக நான் எஸ்கேப் ஒவ்வொரு தடவையும் கொடுத்துட்டு இருக்கேன். சரிங்களா? அடுத்தது எஸ்கேப் பிளஸ் நம்பர் கீழே 5. ஏதோ சொன்னீங்களா? ஸ்டார்டிங் போங்க, ஒரு நிமிஷம் கொஞ்சம் மேல ஸ்க்ரால் பண்ணுங்க. இன்னும் மேல போவா? ஓகே, எஸ்கேப் பிளஸ் ஜிஜினா ஃபர்ஸ்ட் லைன். அந்த நம்ம எந்தெந்த லைனுக்கு போகணுமோ அது எஸ்கேப் பிளஸ் கோலன் கொடுத்து அந்த லைனுக்கு போயிடும். ஒய் கொடுத்து அந்த லைன் காப்பி ஆகும். அப்புறம் திருப்பி வந்துட்டு எந்த லைனுக்கு போடணுமோ அதுக்கு வந்துட்டு எஸ்கேப் பிளஸ் கோலன். இப்போ 20th லைனை வந்து நான் 40th லைனில் கொடுக்கணும். எஸ்கேப் பிளஸ் கோலன் 40 கொடுத்துட்டு எஸ்கேப் பிளஸ் பி கொடுத்தா அதுக்கு கீழே வந்துட்டு அந்த காப்பி பண்ண லைனை பேஸ்ட் பண்ணிடும். அது மாதிரி தானே? கரெக்ட். ஆமா, அதேதான். ஓகே சார், ஃபைன். இப்போ எஸ்கேப் பிளஸ் 5 ஒய் அதாவது நம்பர் கீழே 5 பிரஸ் பண்ணிக்கோங்க. அந்த மேல 1 2 3 4 5 போட்டுருக்கோம்ல கீபோர்ட்ல, அதுல 5 தென் ஒய் அப்படின்னா காப்பி 5 கண்டினியூஸ் லைன்ஸ். ஓகே, தொடர்ந்து 5 லைன்ஸா காப்பி பேஸ்ட் பண்றதுக்கு அதேதான். இப்போ நம்ம ப்ரீவியஸ்ல வந்துட்டு ஒரு லைன் மட்டும் தான் பார்த்தோம். இப்போ மல்டிபிள் லைன்ஸ் வேணும்னா எத்தனை லைனோ அதை கீழே காப்பி. ஆமா, காப்பி பண்றதுக்கு மட்டும் தான் சேஞ்ச், பேஸ்ட் பண்றது ஒரே கான்செப்ட், பி தான் பேஸ்ட். ஓகே சார், ஓகே, புரியுது சார். இப்போ அடுத்து எஸ்கேப் பிளஸ் டி பிளஸ் டி டெலீட் சிங்கிள் லைன். ஒரே ஒரு லைனை மட்டும் டெலீட் பண்றீங்க. 5 லைன்ஸை டெலீட் பண்ணனும்னா எஸ்கேப் பிளஸ் 5d 5 plus d 5d. ஓகே, ஓகேவா? delete 5 continuous lines. ஓகே சார். அடுத்து escape plus colon slash. ஓகேவா? இது வரைக்கும் ஃபிக்ஸட். தென் var. இப்போ நான் வந்து இந்த டெக்ஸ்ட்டை சர்ச் பண்ண போறேன். இந்த டெக்ஸ்ட் என்ன டெக்ஸ்ட்? var. to search a text. அந்த டெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்கேன் நான்? var. இப்போ சப்போஸ் நீங்க பிரவீன்னு சர்ச் பண்ணனும்னா இந்த கோலன் ஸ்லாஷ்க்கு அடுத்து என்ன கொடுக்கணும்? பிரவீன்னு கொடுக்கணும். ஓகே, ஓகே. இப்போ அது ஃபுல்லா உங்களுக்கு yellow கலர்ல மார்க் ஆயிடும். இங்க பாருங்க, கோலன் ஸ்லாஷ்
Right. Slash pro. ஓகே கோலன் ஸ்லாஷ் வேர்ன்னு இருக்கா? அதாவது எங்கெங்கெல்லாம் வேர் வந்திருக்கோ அது ஃபுல்லா மார்க் ஆயிருக்கா? ஓகே சார். ஓகே எல்லாமே எல்லோ கலர்ல ஹைலைட் ஆயிருக்கா? இப்போ n பிரஸ் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் இப்போ உங்க கர்சர் எத்தனாவது லைன்ல இருக்கு? 30th லைன்ல இருக்கு. 13 n பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த v க்கு போகும், இந்த வேருக்கு போகும். ஓகேவா? அடுத்து n பிரஸ் பண்ணீங்கன்னா அடுத்த வேர் எங்க இருக்கு? கீழ இருக்கா? அங்க போகும். அடுத்து n பிரஸ் பண்ணீங்கன்னா கீழ போகும். இதே இது ரிவர்ஸ் டைரக்ஷன்ல போணும்னா ஷிஃப்ட் n. ஓகேவா? ஓகே சார். அப்போ பிரஸ் n to go to next where, அதாவது downward direction. ஓகேவா? downward directionல போறதுக்கு இதே இது press shift plus n. இது என்ன பண்ணும்? to go to previous where. இது எந்த direction? upward direction. ஓகேவா? escape plus colon set space nu to set line numbers. லைன் நம்பர்ஸ் வைக்கணும் அப்படின்னா கோலன் செட் ஸ்பேஸ் nu லைன் நம்பர் செட் பண்ணிடும். ஓகேவா? கோலன் செட் ஸ்பேஸ் நோ nu அந்த லைன் நம்பர்ஸை ரிமூவ் பண்றோம். ஓகேவா? எஸ்கேப் பிளஸ் கோலன் செட் ஒரு ஸ்பேஸ் விட்டு நோ nu டு ரிமூவ் லைன். ஓகேவா? ஓகே சார். ஓகே இப்போ நீங்க எனக்கு சொல்லுங்க, இந்த ஃபைலோட கடைசியில போய் மை நேம் இஸ் பிரவீன் எனக்கு ஆட் பண்ணணும். நான் வெளியே வந்துட்டேன், எனக்கு நீங்க சொல்லுங்க. நான் ஃபைலுக்குள்ள வந்துட்டேன். இப்போ எனக்கு இந்த ஃபைலோட கடைசியில போய் மை நேம் இஸ் பிரவீன் போடணும். நீங்க என்னென்னலாம் பண்ணுவீங்கன்னு ஸ்டெப்ஸ் சொல்லுங்க. சும்மா ஹிண்ட் மாதிரி சொல்லுங்க. நான் ஷார்ட்கட்டை நானே செய்யறேன். உங்க ஷார்ட்கட் தெரியலன்னா சொல்லுங்க, நான் அந்த ஷார்ட்கட்டை போடுறேன். எஸ்கேப் அப்புறம் வந்துட்டு லாஸ்ட் லைன் போனா லாஸ்ட் லைன் போறதுக்கு ஷிஃப்ட் ஜி. நான் லாஸ்ட் லைனுக்கு வந்துட்டேன். ஷிஃப்ட் ஜி. நான் லாஸ்ட் லைனுக்கு வந்துட்டேன். ஒரு தடவை ரெண்டு தடவை ஜி ஜி நாமமா ஒரு ஜி மட்டும். 2 ஜின்றது ஃபர்ஸ்ட் லைன் போறது. ஓகே 2 ஜின்றது ஃபர்ஸ்ட் லைன் போறது. ஷிஃப்ட் ஜி ஷிஃப்ட் ஜி லாஸ்ட் லைன் போறது. ஓகே சார். நான் ஷிஃப்ட் ஜி போட்டு லாஸ்ட் லைன் வந்துட்டேன். அடுத்து என்ன பண்ணுவேன்? எனக்கு ஆக்சுவலா இந்த லைனுக்கு கீழ வேணும். இன்சர்ட்டுக்கு வந்தாச்சு. அடுத்து இன்சர்ட் கொடுத்து அந்த பேஷ் கிட்ட போய் என்டர் கொடுத்தோம்னா அப்ப பேஷ் கிட்ட போறீங்க, ஆரோ கீழ லாஸ்ட்க்கு போறீங்களா? ஆமா போயிட்டு ஒரு என்டர் கொடுக்குறீங்களா? ஆமா சார். ஓகே இப்போ இதுக்கு எத்தனை ஸ்டெப் பண்ணீங்க? ஷிஃப்ட் ஜி இன்சர்ட் மோடு, அப்படியே ஆரோ கீழ லாஸ்ட், அடுத்து வந்துட்டு என்டர் கொடுத்து அடுத்த லைன் போறீங்களா? ஓகே ஆமா சார். இப்போ நான் ஷார்ட்கட் சொல்லிடுறேன். ஷிஃப்ட் ஜி லாஸ்ட் லைனுக்கு போயிடுச்சா? ஆமா சார். ஓ பிரஸ் பண்ணா போதும், என்ன வந்துருது? ஆட்டோமேட்டிக் இன்சர்ட் மோட் வந்துருதா? ஆமா சார். அப்போ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஷார்ட்கட். ஓகே எஸ்கேப் பிளஸ் ஓ. ஓகே ஓகே எஸ்கேப் பிளஸ் ஓ கொடுத்தாலே லாஸ்ட் லைன் வந்துருமா சார்? ஆமா லாஸ்ட் லைன் வர்றதுக்கு ஷிஃப்ட் ஜி தான். ஓகே ஓகே நான் வந்து ஒரு புது லைன் கிரியேட் பண்ற சொல்றேன். ஆட் நியூ லைன் வித் இன்சர்ட் மோட். ஓகே சார். அதாவது நீங்க லாஸ்ட் லைன் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணீங்க? இன்சர்ட் மோடுக்கு போனீங்களா? ஆமா. ஐ பிரஸ் பண்ணி திருப்பி ரைட் சைடு ஆரோ கீழ லாஸ்ட்க்கு போனீங்களா? ஆமா சார். தென் ஒரு என்டர் கொடுத்து கீழ வந்தீங்களா?
ஆமா சார். இந்த 3 ஸ்டெப் பண்றதுக்கு பதில் ஓ மட்டும் பண்ணாலே போதும், ஒரு புது லைனை கிரியேட் பண்ணும். நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அங்க வச்சு புது லைன் கிரியேட் பண்ணும். நீங்க ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்தீங்கன்னா செகண்ட் லைனை கிரியேட் பண்ணணும், லாஸ்ட் லைன்ல இருந்தீங்கன்னா அதுக்கு கீழே ஒரு லைனை கிரியேட் பண்ணணும். ஓகே சார். ஓகேவா? புரியுதா? ஓகே சார். இதுதான் விஐ எடிட்டர்ல இருக்க முக்கியமான ஷார்ட்கட்ஸ். ஓகே சார். ஓகேவா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல சார். அந்த இது மட்டும் அந்த எந்தது லாஸ்டா ஸ்க்ரோல் பண்ணுங்க. அந்த செட்டு அது மட்டும் கொஞ்சம் வேற. ஓகே செட் அந்த செட்டு தான் கொஞ்சம் திருப்பி பண்ணி காட்டவா? அது மட்டும் செட் மட்டும் கோலன் செட் ஒரு ஸ்பேஸ் விட்டு நம்பர்ஸ் NU நம்பர். இன்சர்ட் மோட்ல இருக்கும். கோலன் செட் ஸ்பேஸ் NU லைன் நம்பர் செட் பண்ணு. செட் நம்பர்ஸ். ஓகேவா? ஓகே சார். இந்த நம்பர்ஸ் எடுத்து விடணும்னா கோலன் செட் ஸ்பேஸ் நோ NU நோ நம்பர். ஓகே சார். இப்போ அடுத்து இந்த எல்லோ கலர் மார்க் பண்ணது போவே மாட்டீங்களா? நோ ஹெட்செட் எல்லோ கலர் மார்க் பண்ணு. ஓகே சார். ஓகேவா? நோ ஹைலைட்ஸ் நோ ஹைலைட்ஸ். escape plus colon no HL to remove yellow highlights. ஓகேவா? ஓகே. புரியுதா? ஹைலைட் எடுக்கிறதுக்கும் ஆட் பண்றதுக்கும் தேவைப்படும். ஆமா. ஆட் பண்றது எப்போ வரும்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஒன்னு தேடும்போது வந்துரும் எல்லோ. அது ரிமூவ் பண்றது மட்டும் தான் நம்ம பார்க்கணும். ஓகே சார். இல்ல செட் பண்றதும் அதுதானே. ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி ஆட் பண்ணனும்னா அது மாதிரி. எதை ஆட் பண்றது? திருப்பி வந்து ஒருவேளை அது காட்டணும்னா அப்ப வந்துட்டு நமக்கு அது தேவைப்படும்ல ஹைலைட்ஸ். அது சர்ச் பண்றது. அது சர்ச். ஓகே சார். ஓகே சார். இது ஷேர் பண்ணுங்க.